எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் கொடுத்து அந்த சின்னத்தை தக்க வைக்கக்கூடிய வேலையை சீமானே செய்து தான் அவங்க கட்சிக்காரனே. அந்த விமர்சனத்திற்கு என்ன விமர்சனம்? உண்மையது தானே. ஒருவரை குறித்து நேரடியாக நம்ம ஒரு கேள்வி முன்வைக்கும் போது சிறந்த அரசியல் ஆளுமை, சிறந்த அரசியல் தலைவராக இருந்தால் நேருக்கு நேராகத்தான் விமர்சனம். நீங்க அவர்களுக்கு பின்பு இருக்கக்கூடிய பலவீனங்கள் இதெல்லாம் பார்த்து அரசியல் செய்யுது. அதை எப்படி ஒரு ஆரோக்கியமானதா பார்க்கணும்? திமுக எதிர்கட்சி அதிமுக தான், அதிமுக எதிர்கட்சி திமுக தான். ஏன் கொடநாடு வழக்கு எடுக்கவே இல்லை? சொல்லுங்க. ஜெயலலிதா மரணத்தை பற்றியா எடுக்கவே இல்லை திமுக? என்ன காரணம்? விஜயலட்சுமி விஷயம் தெருவுக்கு வந்திருந்தாலும் அங்க செய்தியாளர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி நீங்க கூர்ந்து கவனிக்கணும். என்னை விட நாம் தமிழர் கட்சியை விட பாரதிய ஜனதா இண்டிவிஜுவலா அதிகமான வாக்கு பெற்றால் நான் கட்சியை கலைச்சிருவேன். இந்த கேள்வி தான் செய்தியாளர் முன்வைக்கிறது. இந்த கேள்விக்கு என்ன பதில் தான் கேட்கிறேன். இதற்கு விஜயலட்சுமிக்கு என்ன சம்பந்தம்? 6 முறை கருக்கலைப்பு செஞ்சுன்னு சொல்லிச்சு யாரு? விஜயலட்சுமி. அதுக்கு ஆதாரம் 6 வீடியோவில் சொல்லிச்சேன்னா 6 முறை கருக்கலைப்பு பண்ணியிருக்காரு சீமான் சொல்லி. 6 முறை கருக்கலைப்பு செய்து நீங்க ஆதாரம் இல்லை, நீங்களும் வாயில நீங்க சொல்லிட்டீங்க. 6 முறை கருக்கலைப்பு செய்யும் போது ஒவ்வொரு முறையும் விஜயலட்சுமியா இந்த குரலை எழுப்பு. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த, உங்களால் விருப்பமுள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம். இதற்கு உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும். விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும். நன்றி. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க வந்திருக்கக்கூடிய முக்கிய சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் தமிழா பாண்டியன் அவர்கள். இன்று நம்முடன் பல சுவாரஸ்ய சம்பவங்கள் குறித்து, தமிழக அரசியலில் நிலவி கொண்டு இருக்கக்கூடிய முக்கிய பரபரப்பான சம்பவங்கள் குறித்து நம்முடைய கலந்துரையாட வருகை தந்திருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றோம். வணக்கம் சார். சார், இன்று தமிழக அரசியலில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பகிரங்கமான சவால் கொடுத்துருக்காரு. பாரதிய ஜனதா தன்னை விட வாக்கு அதிகமாக வாங்கி இருந்தால் நான் கட்சியை கலைச்சிறேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் கொடுத்துருந்தார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் இன்னொரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, கூட்டணி சேர்ந்த பிறகு அந்த கூட்டுத்தொகையை சேர்க்கக்கூடாது. பிஜேபி தனியாக நிற்கக்கூடிய இடத்தில்தான் பாஜகவுக்கும் நாம் தமிழர்களுக்குமான ஓட்டு சதவீதத்தை பார்க்கணும். ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்குது, நாம் தமிழர் கூட்டணியே இல்லை. அப்போ அந்த ட்விஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இல்லை. பாஜக 10 கட்சி கூட்டணி, 19 இடங்களில் பாஜக போட்டிட்டு. ஆமாம், 10 கட்சி கூட்டணி. பச்சைமுத்து கூட கூட்டணி. சரத்குமார் சொல்கிறாங்க அவர் கட்சி கலைச்சிட்டு இல்லை, சரத்குமார் இல்லை, ஜான் பாண்டியன், டிடிவி தினகரன், ஜே.கே. வாசன், இப்படி அதே போல் கிருஷ்ணசாமி, இப்படி பல கட்சியோடு கூட்டணியாக இருக்கார். இந்த கூட்டணி வாக்குகளெல்லாம் நான் சேர்த்த மாட்டேன். நேரடியாக பிஜேபி நாம் தமிழர் இந்த வாக்கு வங்கியை தான் பார்க்கணும். அதில் நாம் தமிழரை விட அதிகமாக பிஜேபி வாங்கி இருந்தால் நான் கட்சியை கலைக்கிறேங்கிறாரு. இது சாத்தியமே இல்லை. அந்த ட்விஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அந்த பேச்சு திறமையை காட்டுதா? எப்படி பார்க்கல? இல்லை, அவருக்கு என்ன பேச்சு திறமை? அதாவது ஏமாற்றுவது தான் திறமை. பேச்சு திறமைங்கிறது கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் ஆச்சு. ஒரு கவுன்சிலர் கூட பிடிக்க முடியல, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. ஒரு கட்சி 15 வருஷமாக ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல, ஒரு நகராட்சியை பிடிக்க முடியல, ஒரு பேரூராட்சி ஒரு ஊராட்சி உள்ளாட்சி இப்படி எந்த அதிகாரத்துக்கு வர முடியாமல் ஒரு கட்சி 15 வருஷம் இருக்குதுன்னா அந்த கட்சியை கலைப்பதை தவிர வேறு வழி இல்லை. 31 லட்சம் வாக்கு பெற்றிருக்காங்க.
தனித்து நின்று இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றுல ஆ. நாம் தமிழர் கட்சி பதிவிட்டு செய்திருக்கக்கூடிய அளவிற்கு வேற எந்த கட்சியும் தனித்து நின்று போட்டியிடலையே ஏன் இதுவரைக்கும். விஜயகாந்த் கட்சி இப்போ 2004 விஜயகாந்த் ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வச்சு தானே அவர் வந்து எதிர்கட்சியா இல்ல வந்திருந்தார். இல்ல இல்ல நான் சொல்றது 2006 தேர்தலில் அவர் எம்எல்ஏ ஆனாரு. எம்எல்ஏ ஒரு சீட்டு தான் சார் வெற்றி பெற்றாங்க. ஆமா. மற்றபடி பெரிய அளவுல வாக்குகள் அவங்களுக்கு இல்ல, பெறல. அது 7% வாக்கு. 7% வாக்கு வந்து ம். சீமான் அவர்களுடைய பெரிய அளவுல இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லைங்க, அதாவது சீமானுக்கு 5.5 தான். விஜயகாந்த் 4 கட்சி ஆரம்பிச்சு 2006 ஒரு எம்எல்ஏ உள்ள வராரு, 7% வாக்கு. இப்போ சீமா 10 ஆரம்பிச்சு இப்போ 14, 2024 14 வருஷமா ஒரு எம்எல்ஏ, அவரே எம்எல்ஏ ஆக முடியலையே. தன்னுடைய கட்சியை வந்து வளர்த்து கொண்டு வருகிறார். ஆ. சீமான் எந்த இடத்திலும் போட்டியிடலையே. போட்டியிட்டா தானே வெற்றி பெற்று கடலூர்ல போட்டிக்கிட்டார, தோத்து போயிட்டார, ஏன் ஜெயிக்கல? அதுக்கு தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய தேர்தல் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அவருடைய நேரடி தேர்தல். சரி, அவர் நிக்கல. அவர் கட்சி 234 தொகுதியில் நிக்குத, ஏன் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல? அப்போ ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாத கட்சி இருந்தேன்னா கிடைச்சு என்ன? நீங்க நேற்று ஆரம்பிச்சாரு தினகர, 4% ஓட்டு வாங்கினார். கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, 4% வாங்கினாரு. இப்போ 4%க்கு 5.5% பெரிய வித்தியாசம் இல்லை. நீ 15 வருஷமா தமிழ் தேசிய அரசியலுக்காக கட்சி, இந்த தமிழக அரசியல் போட்டா போடுறீங்க. கமலஹாசன் பிரபாரம் போட்டா போடுறது இல்லை, குக்கர் டிடிவி தினகரன் பிரபாரம் போட்டா போடுறது இல்லை. பிரபாகரம் போட்டாவை போட்டே நீங்க 5.5% எத்தனை வருஷமா? 14 வருஷமா 5.5 பிரபாரம் போட்டா போட்டு நீ நிக்கிறீங்கன்னா, உங்களை இந்த மக்கள் ஈழத்தினுடைய பிரபாகரனுடைய தம்பியா உங்களை ஏத்துக்கல. இப்ப என்ன பண்ணிருக்கணும்? 20% வந்திருக்கணும், இந்த நாட்டை முடிச்சிருக்கணும். ஒரு 10 எம்பி வந்திருக்கணும், ஒரு 25 எம்எல்ஏ வந்திருக்கணும். வள்ளிய கமலஹாசனும் சீமான் அவர்களையும் ஒப்பிடும் போது, கமலஹாசன் வந்து ஆரம்பத்துல இருந்து அவருடைய அரசியல் பாங்க எப்படி பயணிச்சிட்டு இருந்தாருன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவருடைய அரசியல் யார் கூட கூட்டணி வச்சிருக்காருன்றதை பார்த்துட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமா விமர்சனம் செய்தவர் தான் கமலஹாசன் அவர்கள். கட்சி துவங்கிய ஆரம்ப கட்டத்திலேயே டிவி உடைச்சவர் தான் கமலஹாசன் அவர்கள். ஆனால் இப்போ அவருடைய அரசியல் வந்து எப்படி இருக்கு? அந்த மாதிரி இல்லையே. சீமான் அவர்களுடைய செல்லக்கூடிய பாதை வந்து ஒரு நேரடி பயணமா தானே இருக்கு. அப்படிதானே பார்க்கணும். ஏன்னா யாரிடமும் கூட்டணி இல்லை. கூட்டணி இல்லாம தனிச்சு யாருக்கும் வாக்குக்கு காசு கொடுக்காம இத்தனை லட்சம் வாக்கு பெறுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சார். இல்ல உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களும் வியர்ந்து பார்க்கக்கூடிய, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் வியர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தானே இருக்கு. இது இந்த உண்மையை யாரால மறக்க முடியுமா? அதாவது 2011 இலை மலர்ந்தால் ஈழம் மலருன்னு ஜெயலலிதா 40 கோடி ரூபாய் பணம் வாங்கினார். 20 கோடி ரூபாய் சீமான் செலவு பண்ணாரு, 20 கோடி ரூபாய் மறைந்த முத்துக்குமார் செலவு பண்ணாரு. விமர்சனம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் உங்களுக்கு ஆதாரங்கள், ஜெயலலிதாவையும் சீமானை கூட்டு வந்து உங்களுக்கு ஆதாரத்தை காமிக்கணும். அப்போ எல்லா கட்சி மேல பொதுவா நம்ம நிறைய அரசியல் தெரிஞ்சவனுக்கு ஈஸியா பிடிச்சிக்குவான், அரசியல் தெரியாதவனுக்கு இங்க வாழம்பட்டையில தீய வைக்கிற மாதிரி தான். இலை மலர்ந்தால் ஈழம் எப்படி மலரும் சொல்லுங்க? இலை மலர்ந்தா ஈழம் மலர்ந்துருச்சா? 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு, ஈழம் மலர்ந்துருச்சா? அப்போ நடராஜன்கிட்ட வாங்குற காசுக்கு அவர் கூவுறாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்க ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரம் ஏன் நாம் தமிழர் விட்டு வெளியே வந்தாங்க சொல்லுங்க? என்ன காரணம்? இப்போ வந்து கல்யாண சுந்தரம் வேலுமணிக்கு ஆளினால் அழகுராஜாவா இருக்கார். நீங்க சொல்லக்கூடிய ராஜீவ் காந்தியும் இப்ப இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் அவர்களும் வெளியே கல்யாண சுந்தரம் அவர்களும் வெளியே வந்தது காரணம், அவர்கள் எந்த இடத்துல போய் சேர்ந்திருக்காங்கன்றத பார்க்கலாம். வெளியே வந்து திமுகவோட தான் அவர்கள் சேர்ந்திருக்காங்க. அவருடைய பயணம் வந்து ராஜீவ் காந்தியும் இவரும் வந்து கல்யாண சுந்தரமும் அங்கதான் சேர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவர்கள் பின்னும் இருந்தக்கூடிய அந்த அரசியலை தானே பார்க்கணும். இல்லை, அவங்க ஏன் வெளியே வந்தாங்கன்னா என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலுமணிகிட்ட பேரம் பேசுகிறாரு, வேலுமணி 10 சீட்டு தர்றங்கிறாரு கூட்டணிக்கு, சீட்டெல்லாம் வேண்டாம் நோட்டை மட்டும் கொடுன்னு பணத்தை வாங்கிட்டாரு. இவர் கூட இருந்தால் எந்த காலத்துலேயும் எம்எல்ஏ இல்லை, கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு தான் 2 பேரும் வெளியே வராங்க. அப்போ தொண்டாமுத்தூரில்
வேலுமணி எதிர்த்து அப்போ இருந்த விமர்சனம் ஒன்று சொல்கிறான் கேளுங்க. ராஜீவ்காந்தி அவர்களும் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பேராசிரியர் அவர்கள் கல்யாண சுந்தரம் அவர்களும் வந்து நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் இடம்கேல வந்து பேரம் பேசிட்டு இருக்காரு. இவர்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தது. இப்போ இந்த விமர்சனத்துக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க பணம் சீமான் மீது ஒரு பெரிய விமர்சனம், வேலுமணி பணம் கொடுத்தாருன்னு சொல்றீங்க. இப்போ இவங்க மேலே இருந்தக்கூடிய அந்த விமர்சனம் அந்த நேரத்தில் இருந்தது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க பணம் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு தலபட்சமாக பேசுகிற மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, அதான் உண்மையும் ஒரு மருந்து எப்பவுமே கசக்கத்தான் செய்யும். உண்மை அணுகுண்டை விட வலிமையானது. அப்போ உண்மையாக பணம் வாங்கியிருந்தா வேலுமணிகிட்ட பணம் வாங்கியிருந்தா திமுகவில் போகிறக்கா வேலுமணி பணம் கொடுப்பாரு, அதே கட்சியில் இருக்கிறத பணம் கொடுப்பாரு. ஆனால் கல்யாண சுந்தரம் அங்கே சீமான்கிட்ட இல்லாமல் சீமான்கிட்ட விலகி நேராக போய் வேலுமணிகிட்ட சேர்ந்துட்டார். ராஜீவ்காந்தி போய் திமுகவில் சேர்ந்துட்டார். அப்போ வேலுமணியும் திமுக பணம் கொடுத்து அவரை கட்சியில் சேர்த்துக்கிச்சா, இல்லை இந்த இவர்கிட்ட சீமான் இருந்த எந்த காலத்திலையும் எம்எல்ஏ ஆக முடியாது, இப்படியே இருக்கு. சீமானை விட்டு கல்யாண சுந்தரம் ஏன் வெளியே வர்றாரு சொல்லுங்க, அறிவுபூர்வமாக யோசிச்சு சொல்லுங்க. அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, உடன்பாடு இல்லை, அந்த கட்சி பெரிய உடன்பாடு இல்லை. சீமா வந்து பிஜேபி கொள்கை சொன்னாரா கல்யாண சுந்தரம் வெளியே வர்றது? இல்லை, அவரும் தமிழ் தேசியம் தான் சொல்றாரு. தமிழ் தேசியம் என்பது பிரபாகரனை சொல்லுவது என்பது எல்லாமே நடிப்பு. வேலுமணிகிட்ட காசை வாங்கிட்டு ஏமாற்றுகிறார், இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு தான் கல்யாண சுந்தரம் நேரம் எங்கே போயிட்டார், வேலுமணிகிட்டே போயிட்டார். அதே கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி அவர்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருவரும் அதிமுகவுக்கு ஒருவரும் இணைந்து விடப்பட்டார்கள். உண்மைதான் 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 100% உண்மைதான் 100%. ஆமாம். ஆனால் பணம் வாங்கிய சீமான் அந்த தேர்தலில் அதிமுகவை எதிர்க்கலை, அதிமுகவை எதிர்க்கலை, திமுகவை எதிர்க்குது. இதுதான் குற்றச்சாட்டு. இந்த தேர்தல் என்ன நடந்தது? திமுகவை எதிர்க்கவே இல்லை. இந்த தேர்தலில் திமுகவை கடுமையான விமர்சனம் வைக்கவே இல்லை. 50 கோடி ரூபா நேரடியாக திமுகட்ட வாங்கியிருக்கான்னு நேரடியாக குற்றச்சாட்டு சொல்கிறேன். திமுகவை இந்த தடவை 234 தொகுதியில் சீமா எதிர்த்தாரா சொல்லுங்க. நீங்கள் நேரடி சீமானுடைய எதிர்ப்பே வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பரப்புரையில பார்த்துருக்கலாம். அதிகபட்சமாக அவர் சாடிய ஒரு கட்சி எதுனா ஆளுங்கட்சியாக திமுக. இல்லை இல்லை இல்லை, பரப்புரையை பார்த்தா தெரியும். இல்லைங்க, இல்லை, அது சும்மா பட்டுப்படாமல் பேசுறதான். பட்டுப்படாமல் நேரடி அரசியல். இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமாக எதிர்கட்சிகளை விட அதிகமாக விமர்சனம் செய்தவர் இல்லை இல்லை சீமான் அவர்கள். இல்லை இல்லை, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லையா? அவரு அண்ணா நிறைய காணொலி இருக்கு சார், நீங்க நேரடியாக பாருங்க. நீங்க எடப்பாடியும் மு.க. ஸ்டாலின் திமுக 2 பேருமே அரசியல் பண்றாங்க. ஒரு அறிக்கை விட்டா இருக்காங்க. திமுக எதிர்கட்சி அதிமுக தான், அதிமுக எதிர்கட்சி திமுக தான். ஏன் கொடநாடு வழக்கு எடுக்கவே இல்லை சொல்லுங்க? ஜெயலலிதா மரணத்தை பத்தியா எடுக்கவே இல்லை திமுக? என்ன காரணம்? பதில் சொல்லுங்க சார். நான் அதே கேள்வி கேட்கிறேன், அதே கேள்விதான் உங்களிடம் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்துல தன்னுடைய தேர்தல் பரப்புரையில அவங்க வைத்திருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களை உடைய மரணத்தின் விசாரணை வெளியே கொண்டு வருவதுதான் தன்னுடைய முதல் வேலை ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தா அதை ஏன் அவர்கள் வந்து பெரிய அளவுல தொடங்கல? ஒரு ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் வைத்தா மட்டும் போதும். கொடநாடு அதையும் சேர்த்துங்க, கொடநாடையும் சேர்த்து. கொடநாடும் தான் இருக்கு. இப்படி இருக்கிற வகையில பெரிய அளவுல அதுல ஒரு இது இல்லையே, ஒரு விசாரணை இல்லை. எனக்கு அந்த கேள்வி இருக்கு. அது என்னன்னா, திமுக அதிமுக 2 கட்சி இருக்கு. ஆவை எடுத்துருங்க, அதிமுக என்ன அது இருக்கு? ரெண்டுமே திமுகவும் ஒற்றுமை. இதுதான் உண்மை. கொடநாடு வழக்கு ஃபைலை கொண்டு போய் ஐஜி சுதாகர் கோயம்புத்தூர் உட்காந்துட்டு வருஷக்கணக்காக உட்காந்துருக்காரு. 3 வருஷம் ஆச்சு. அந்த வழக்கு நகரவே இல்லை. ஏன் நகரல சொல்லுங்க? மல்லிகா நல்லுசாமி பெங்களூர்லேருந்து வந்து கனகராஜ் தான் அந்த ஜெயலலிதாவோட டிரைவர் ப்ளஸ் எடப்பாடிக்கு டிரைவர். நீங்கள் சேலம் ஆத்தூர் ரோட்டில் மல்லிகா நல்லுசாமியினுடைய கார் ஏற்றி கொல்லப்படுகிறார். ஏன் விசாரணை வரல? அதிமுக ஆட்சி காலத்தில் வரல, ரைட்டு, அவங்களே செய்கிறதுனால. திமுக ஆட்சி காலத்தில் ஏன் வரல? மல்லிகா நல்லுசாமியுடைய விசாரிக்கப்பட்டாரா? மல்லிகா நல்லுசாமி விசாரிக்கப்படல.
கார் ஏற்றி கொண்டு டிரைவர் சார், இருவரும் கூட்டு களவாணிகள் சொல்றீங்க. அதுதான் உண்மை. உலகம் பூரா உள்ள விஷயம். நீங்க காமராஜர் தான் சொல்லுவார், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இதுதான் திமுக அதிமுக ரெண்டுமே. நீங்க மணல் குவாரியில் சண்டை பிடிக்கிறதே இல்லை. மணல் ரத்னம், மணல் ராமச்சந்திரன், கரிகாலனுடைய ஒரு லாரியை கூட எடப்பாடி வேலுமணி நிறுத்துறது இல்லையா? திமுக ஆட்சியில் அடிக்கப்படுகிற கொள்ளைய அதிமுக பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக ஆட்சி காலத்தில் சேகர் ரெட்டி, ஆறுமுகசாமி, மணல் ரத்னம், மணல் ராமச்சந்திரன், கரிகாலம் அடிக்கிறத இவர் பார்த்துட்டு இருப்பார். அவர் பார்த்துட்டு எதிர்கட்சிக்கு 100 கோடினா ஆளுங்கட்சிக்கு 50 கோடி. இதுதான் அரசியல். அப்போ எங்கே போய் நடவடிக்கை எடுப்பான், எங்கே பேசுவான்? ஒவ்வொரு மாவட்டத்திலேயே முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் தெரியாமல் ஆற்றுல மண் எடுக்கப்படுவதே இல்லை, சவுடு மண் திருடப்படுவதே இல்லை, டாஸ்மார்க் பார் நடத்தப்படுவதே இல்லை. எங்க? அதிமுக திமுக ரெண்டு கட்சி. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி இப்போ ஜெயிலில் இருக்காரு. எல்லா டாஸ்மார்க் கடையில் இருக்கிற பார் பூரா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அதிமுக நடத்துகிறான். எப்படி நடத்துகிறான்? எப்படி நடத்துகிறான்? பணத்தை கொடுத்துட்றான், அவ்வளோதான். செந்தில் பாலாஜிக்கு ஒரு 2000 பேர் இருக்கான். அதாவது கரூர் கம்பெனிஸ் மாஃபியாக்கள் 2000 பேருக்கும் 2000 கடை, அரசு பதிவே இல்லாமல் 2000 கடை நடக்குது. ஒரு கடைக்கு மாதம் 10 லட்ச ரூபா வரும். ஒரு கடைக்கு 10 லட்ச ரூபா. கரூர் கம்பெனி 2000 டாஸ்மார்க் பாரை நடத்துகிறான். ஒவ்வொருத்தருக்கும் 200 பேரோட தொடர்பு இருக்கும். யார் எங்கே கூட்டம் போட்டாலும் 200 பேரை பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரணும், ஓல்வா பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரணும், சாப்பாடு கொடுக்கணும், சரக்கு கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும். கூட்டம் 2000 பேர் இன்ட்டு 200 40,000 பேர் உடனே கூட்டிடுவோம். திமுக நடத்துகிற கூட்டங்களில் உதயநிதி வந்தாலும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தாலும் சரி, 40,000 பேர் பல வெள்ளை வெட்டி, வெள்ளை சட்டை, கரை வெட்டி கட்டிட்டு ஓல்வா பஸ்ஸில் வந்து உட்காந்துருவோம். இதுக்காக 2000 பார் கொடுக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு பல ஊர்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தினால பார் நடத்தினான்ல, அவனே திமுக காசு கொடுத்து நடத்தினான். திமுக காரை பூரா இப்போ ஒன்றுமே கிடைக்கலையேன்னு திருநெல்வேலி அல்வா கூட கிடைக்கலையே உட்காந்துருக்கான். ஆட்சி மாறுது அவரை, காட்சி மாறுது, ஆட்சி மாறல. அதே ஆள் தான், அதே அதிகாரியே, அதே லஞ்சம், அதே ஊழல், அதே. இப்போ மணல ரத்னம் அடித்தார், சேகர் ரெட்டி அடித்தார், அப்புறம் ராமச்சந்திரன் அடித்தார். யார் கரிகாலா? யார் அமெரிக்காவில் இறக்குமதி ஆனாரா? அக்கா மகன். யாருடைய அக்கா மகன்? திண்டுக்கல் ரத்னம், ராமச்சந்திரன் 2 பேரும் சகலப்பாடிகள். இவருடைய அக்கா மகன். அதாவது சரக்கு அதே தான், பாட்டல் வேற. இப்போ கரிகாலம் யாரு? மணல் ரத்னத்தினுடைய அக்கா மகன். ஆனால் ரத்னம் பேர், ரத்னம் அதிமுக வேண்டியவர், சசிகலாவுக்கு வேண்டியவர். ராமச்சந்திரன் சசிகலாவுக்கு வேண்டியவர், அதிமுக வேண்டியவர். கரிகாலா புது பேர் வந்துருச்சா? அப்போ கரிகாலம் தான் இப்போ துரைமுருகனுடைய மகன் கதிரானந்துக்கு வேண்டியவர். இப்படித்தான் நடக்குது திமுக அதிமுக 2 ஆட்சிகளுமே. இந்த 2 ஆட்சிகளை குறித்து பேசும்போது சீமான் அவர்களுடைய பாதை சரியான பயணமாக தான் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த கனிம வளங்கள் கொள்ளைகள் ஆகட்டும், அடுத்து வரக்கூடிய ஸ்டெர்லைட்டு அணு உலைகள் ஆகட்டும், முதல் குரலாக அவருடைய பகிரங்கமான குரல் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் முதல் குரல் கொடுத்துட்டு முதல் புட்டி வாங்கிட்டு போயிடுறாரு. ஏன் மணல் இது அவரும் அந்த இடத்துல கூட்டிதாங்க. மணல் 58 குவாரி நடக்குதுங்க. 4 அடிதாங்க மண் அள்ளணும். கனிம வளத்துறையினுடைய கெஜெட் படி 4 அடி தான் அள்ளணும். பாதி ஆற்று குவாரியில் என்ன கிடக்குது? களிமண்ணே வந்துருச்சுங்க. 40 அடி போயிடுச்சு. நீங்கள் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி கலெக்டர் போனாங்களா? பார்த்தீங்களா? என்னையா 4 அடி தான் எடுக்கணும், 40 அடி இப்படியே போயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் லீவுக்கு வர்ற குழந்தைங்க, அந்த கிராமத்தை ஒட்டி இருக்கிற குழந்தைங்க, அதில் உழுந்து இதுவரைக்கும் செத்து போன குழந்தைங்க மட்டும் ஒரு 200 குழந்தைங்க. அந்த காலத்தில் அந்த குழந்தைங்க விளையாடும் போது எல்லாம் முழங்கால் தண்ணி இருந்தது. இப்போ மண்ணை பூரா எடுத்து அது என்ன ஆகிப்போச்சு? ஒரு கிணறாகி போச்சு. இப்போ 20 அடி கிணறாகி போச்சு. அப்போது இது அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியாதா? முன்னாள் மந்திரிகளுக்கு தெரியாதா? முன்னாள் எம்எல்ஏகளுக்கு தெரியாதா? ஒன்றிய நகரம் எல்லாம் கரிகாலன் காசு வாங்கிட்டு இருக்கான். யார்? அதிமுக. ஏன் அதிமுகவே லாரி நிறுத்த வேண்டியது தானே? இது திமுக ஆட்சி. அப்போ திமுக ஆட்சியில் லாரி நிறுத்த மாட்டாயா? அடுத்து அதிமுக ஆட்சியில் இவன் நிறுத்த மாட்டான். சரிப்பா, இதெல்லாம் கூட சீமா போய் நிறுத்த வேண்டியதானே? தமிழ் தேசிய கட்சி. பிரபாகரன் அந்த மண்ணை நேசித்தவன்.
அதிகாரம் இருப்பவர்கள் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதிகாரத்தில் இல்லாதவரை எப்படி அந்த வேலையை எடுக்க முடியும்? அப்போ சீமா வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படியா? ஏன் அதிகாரம் தன்னுடைய கையில் வந்ததுன்னா அது நீங்க சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நடவடிக்கை, பெரிய நடவடிக்கை எடுப்ப சீமான் அவர்கள் பகிரங்கமாக நேரடியாக சொல்றாரு. ஆமா ஆமா, கம்யூனிஸ்டையும் முதலமைச்சர் ஆக்கிடுவோம். 2 கம்யூனிஸ்ட்களையும், திருமாவளவன் ஒரு முதலமைச்சர், வேல்முருகன் ஒரு முதலமைச்சர், வைகோ ஒரு முதலமைச்சர், சீமான் ஒரு முதலமைச்சர், வேற யார் கட்சி இருக்கா, ஜான் பாண்டி ஒரு முதலமைச்சர், எல்லாம் விஜய் ஒரு முதலமைச்சர், எல்லாத்தையும் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், எல்லாத்தையும் கேட்டுருவாங்க, எல்லாம் ஒழிச்சிருவாங்க. அப்படித்தானே? உங்களுக்கு கேட்கறக்கே நீங்க சொல்றது நகைப்புக்குரியதாக இருந்தாலும் இதுல வந்து கூர்ந்து கேட்கிற கேள்விதான் நகைப்புக்குரியதா இருக்கு. கூர்ந்து கவனிக்கக்கூடியது வந்து அவர்களுடைய பயணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் கொடுத்து கொண்டே வருது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுதல். ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு ஏமாற்றமாகவே அந்த மைக் சின்னம் வந்து கிடைச்சதை பார்க்கலாம். நம்ம விவசாய சின்னம் கிடைச்சா சீமான் எங்க பெரிய செல்வாக்கோட வெற்றி பெற்று தன்னுடைய தடத்தை பதிச்சிருவாரா அப்படின்ற இடத்துல அவருக்கு அந்த சின்னமே மாற்றி அமைக்கப்பட்டதா ஒரு விமர்சனங்கள். அதாவது ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க கணக்கு வழக்கு ஆடிட்டிங் கொடுத்து அந்த சின்னத்தை தக்க வைக்கக்கூடிய வேலையை சீமானே செய்யலன்னு தான் அவன் கட்சிக்காரனே சொல்றான். அந்த விமர்சனத்திற்கு என்ன விமர்சனம்? உண்மையதானே. தாமரை வந்து என்ன மலர்? தாமரை தேசிய மலர். தேசிய மலர் தாமரை கொடுக்கும்போது ஏன் எனக்கு வந்து நீங்க புலி சின்னம் கொடுக்க கூடாதுன்ற கேள்வி மாற்ற கொடுக்கலாம். அவருக்கு ஏன் மைக்கு கொடுக்குறீங்க? அதாவது புலி சின்னம் கொடுக்கலாம், பிரபாகரனுடைய சின்னம் கொடுக்கலாம், எல்லாரும் சின்னம் கொடுக்கலாம். சரி, அவர் கேட்கக்கூடிய சின்னம் கொடுக்கலாம், தப்பு இல்லை, கொடுத்துருவோம். இவர் பிரதமர் ஆனார்னா அப்ப அந்த இடத்துல இப்ப தேர்தல் ஆணையமா அவருக்கு எதிராக தானே செயல்படுதுன்றது. ஆமா ஆமா, தேர்தல் ஆணையம் சீமானுக்கு விடுதலை புலி சின்னத்தையே அடுத்த தேர்தலுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்ப அடுத்த தேர்தலில் வந்து ஒரு முதலமைச்சர் ஆயிடுவார். விடுதலை புலிகளுடைய சின்னம் அவர்களுக்கு தேவையில்லை. பெரிய விமர்சனம் தான் முதல் முறையாக வாங்கி இருக்கக்கூடிய அந்த விவசாய சின்னம் எங்களுக்கு கொடுத்தால் போதும் என்றதான் அவங்களுடைய விமர்சனம். இல்ல, அது தேர்தல் விவசாய சின்னம் வந்து தடம் பதிச்சதுனால பெரிய அளவுல வாக்குகள் பெற்றுருவாங்க. அந்த பயத்தை உண்டாக்கிட்டார்ல சீமான் அவர்கள். அதான் பயத்தை உண்டாக்கி 5 வருஷமா 5.5க்கு மேலேயே போகல, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல, பயம்தான். சீமானுடைய அரசியலும் தினகரனுடைய அரசியலுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. அவர் குக்கரு, இவர் கரும்பு விவசாயி சின்ன, அவ்வளோதான். இவர் 4 இவர் 5.5 அவ்வளோதான். அவர் தினகரன் ஒருக்கா சொன்னார், நான் சிங்கப்பூர் குடியுரிமை வாங்கிட்டேன், இந்தியாவில் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் எங்கே சிட்டிசன் வாங்கினார்? சிங்கப்பூர் சிட்டிசன். இந்த கூத்தெல்லாம் பார்த்தோம். இப்போ அதே கதை தான் சீமானை பொறுத்த வரைக்கும். சீமான் ஒரு கட்சி, திராவிட கழகம் ஒரு கட்சி, வைகோ ஒரு கட்சி, அதே போல் இவரும் ஒரு கட்சி. வேறு மக்கள் பெரிய அளவில் தான் ஓட்டு போட்டு நீங்கள் விஜயகாந்தை போல அதிகாரம் என்பதே பெரிய தூரத்தில் இல்லை, எட்ட பிடிக்கக்கூடிய இடத்துல தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். விஜயலட்சுமி கேஸில் வலசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வர முடியல. ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் வலசர்வாக்கம் ஸ்டேஷனில் போய் இருப்பானா? இதுதான் ஒரு தகுதியா? அப்போது காவல்துறை அழைத்து விசாரணைக்கு அடுத்து நேரடியாக ஆர்ஜர். ஆமாம், நேரடி கோணையெல்லாம் போக முடியாது. அதை தானே பார்க்கணும் நீங்கள். ஆமாம் ஆமாம், காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து நேரடியாக அதே ஊரில் அவன் முடி தள்ளி தூக்கிட்டு போயிடுவான். ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், ஒரு பிரபாகரனுடைய தம்பின்னு சொல்கிற உன்னால் ஒரு விஜயலட்சுமி வழக்கை உன்னால் சரியாக கையாள முடியாமல் வலசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் காத்து கிடக்கிற உன் கட்சி பூரான்னா சார் விஜயலட்சுமி குறித்து பேசும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்களை வெளியிட்டு. ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு நாளும் மிரட்டக்கூடிய அளவில் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதுலேயே அவங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. இதில் வந்து பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அது உண்மை இல்லைன்றது பல முரண்பாடுகள், அவர்களே அதை மறுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவரே ஒரு மனநலம் வந்து பாதிக்கப்பட்டவராக பார்க்கக்கூடியலாம். அப்படித்தானே எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னா சீமானால் பாதிக்கப்பட்டது, வேற ஒன்றும் எங்கேயும் போய் விட தேட வேண்டியதில்லை. நீங்கள் அந்த அம்மா விஜயலட்சுமி கைல்வெளி சகோதரி திருமணம் செய்வதற்கு முன்பு விஜயலட்சுமி தான் அஃபீஷியல் ஒய்ஃப், அஃபீஷியல் மனைவி. பல பேர் இருக்காங்க இதுக்கான சாட்சிகள். இவர் ராமேஸ்வரத்தில் போராட்டம் நடத்துகிற பொழுது நாகேஸ்வரன் ஒரு தோழர் ராமநாதபுரத்தில் இருக்கார், ஒரு அநாத ஆசிரமம் நடத்திட்டு இருக்கார். அவர் தான் மதுரையில் அறை போட்டு கொடுத்தவர். அறை போட்டு கொடுத்து 1 மாதம் கண்டிஷன் பெயில், ராமேஸ்வரத்தில் பேசியதற்காக கண்டிஷன் பெயில் மதுரை கோர்ட்டில்
நாகேஸ்வரன் தான் ஒரு மாத காலம் அறை போட்டு கொடுத்தவர். ஒரு மாத காலம் அந்த அறையில் விஜயலட்சுமியை பார்த்துருக்கேன். அப்போது மனநலம் குன்றிய விஜயலட்சுமி எதுக்கு சீமானோட ஒரு மாதம் அறையில் தங்கியிருக்காங்க? அப்போது எல்லாமே முரண்பாடு, எல்லாமே எதிர்மறையான அரசியல். இதுதான் சீமான். போதும், சீமான் விட்டு வேறு கதைக்கு போ. அடுத்ததாக இப்போ விஜயலட்சுமி குறித்து பேசியிருந்தீங்க. இப்போது அண்ணாமலை அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. சீமான் அவர்கள் இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனடியாக நீங்கள் சொன்ன மாதிரி நேரடியாக சீமான் அவர்களை நேரடியாக விமர்சிக்காமல் விஜயலட்சுமி அவர்களை குறித்து பேசுகிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா? ஏங்க இதுதாங்க ஆரோக்கியம். எப்படி ஆரோக்கியமா? தன்னுடைய ஒருவரை குறித்து நேரடியாக நம்ம ஒரு கேள்வி முன்வைக்கும் போது சிறந்த அரசியல் ஆளுமை, சிறந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் நேருக்கு நேராகத்தான் விமர்சனம் செய்யணும். இல்ல, அதாவது நீங்க அவர்களுக்கு பின்பு இருக்கக்கூடிய பலவீனங்கள் இதெல்லாம் பார்த்து அரசியல் செய்யறது, அதை எப்படி ஒரு ஆரோக்கியமானதா பார்க்க முடியும்? இல்லைங்க, விஜயலட்சுமி விஷயம் தெருவுக்கு வந்துருச்சா இல்லையா? விஜயலட்சுமி விஷயம் தெருவுக்கு வந்திருந்தாலும் அங்க செய்தியாளர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி நீங்க கூர்ந்து கவனிக்கணும். என்னை விட நாம் தமிழர் கட்சியை விட பாரதிய ஜனதா இண்டிவிஜுவலா அதிகமான வாக்கு பெற்றால் நான் கட்சியை கலைச்சிருவேன்னு சொல்றாரு. இந்த கேள்வியை தான் செய்தியாளர் முன்வைக்கிறார். இந்த கேள்விக்கு என்ன பதில்னு தான் கேட்குறாங்க. இதற்கும் விஜயலட்சுமிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்லை, இவர் ஒரு அரசியல் தலைவர், பொது வழியில் வந்துட்டாரு. விஜயலட்சுமி விஷயம் பொது வழியில் வந்துருச்சு. அப்போ அதை கேட்க சொல்லத்தானே செய்வார். சம்பந்தம் இல்லாத பதில். இல்லை இல்லை, அதாவது விஜயலட்சுமி விஷயம் பொது வழிக்கு வந்துருச்சு. பொது வழிக்கு முன்பே வந்துருச்சு, பல ஆண்டுகள் ஆகுது. அப்புறம் அதை அண்ணாமலை சொல்லத்தானே செய்வார். ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர் அனைவரும் மீதும் இந்த விமர்சனங்கள் இருக்கு. 2 பொண்டாட்டி விமர்சனங்கள் இருக்கு. இதுல ஒரு ஆதாரம் இல்லாத விமர்சனம் தானே சீமான் தொடர்ந்து வைக்கப்பட்டு வரதை பார்க்க முடியும். சீமானுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை. சீமானு மேல விஜயலட்சுமி சொல்லுவது ஆதாரம் இல்லை. விஜயலட்சுமி சீமான் பார்த்ததே இல்லை. சீமான் விஜயலட்சுமி பார்த்ததே இல்லை. சீமான் விஜயலட்சுமி பார்த்தாரா? சீமான் விஜய் வச்சு திரைப்படம் இயக்குனாரா? அந்த கேள்விக்கு நம்ம போகல. நம்ம கேட்டிருக்கக்கூடிய கேள்வியே அண்ணாமலைக்கு அந்த சிறந்த ஆளுமை இருக்கிறதா தான் ஒரு கேள்வி. ஒரு நேரடியா அரசியல் கட்சி தலைவராக இருந்தா நேருக்கு நேர் தான் விமர்சனம் செய்யணும். இது ஒரு மறைமுக விமர்சனமாக இருக்கு. 6 முறை கருக்கலைப்பு செஞ்சுன்னு சொல்லிச்சு யாரு? விஜயலட்சுமி. அதுக்கு ஆதாரம் இல்லை. 6 வீடியோவில் சொல்லிச்சு. என்ன 6 முறை கருக்கலைப்பு பண்ணியிருக்காரு சீமான்னு சொல்லிச்சு. 6 முறை கருக்கலைப்பு செய்ததுக்கு நீங்க ஆதாரம் இல்லை, நீங்களும் உங்க வாயில நீங்க சொல்லிட்டீங்க. 6 முறை கருக்கலைப்பு செய்யும் போது ஒவ்வொரு முறையும் விஜயலட்சுமியா இந்த குரலை எழுப்பல. அதான் மொத்தமா எழுப்புது. அறிவே கிடையாது விஜயலட்சுமின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, சீமானுக்கே அறிவு இல்லைங்க, அப்புறம் விஜயலட்சுமிக்கு எப்படி அறிவு? 6 முறை கருக்கலைப்பு தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் சீமான். தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் சீமான் பகிரங்கமாக இப்போது பேசக்கூடிய விஜயலட்சுமி அப்போ வந்து பகிரங்கமா பேசியிருக்கலாமே. இல்ல, சீமான் மாதிரி விஜயலட்சுமி அரசியல் தலைவர் இல்லையே. பாவம், ஒரு அபலை பெண், அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ வந்து பேசும்போது 35 லட்சம் அரசியல் தலைவராக இருக்காங்க. 35 லட்சம் தொண்டர்கள் இல்லை. அப்ப அந்த அம்மா பயந்து பல நாள் ஒளிஞ்சிருந்து தான் சொல்லுது. சார், அன்று சீமான் அவருடைய வளர்ச்சி குறைவாகத்தான் இருந்தது. இன்று சீமான் அவருடைய வளர்ச்சி பெரிய அளவுல இருக்கு. வளர்ச்சி அன்று இவங்க விமர்சனம் செய்யும்போது அவருடைய வளர்ச்சி குறைவு. அப்ப அவங்க பகிரங்கமா சொல்லியிருக்கலாம். அதான் நிறைய விஜயலட்சுமிகள் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் பல விஜயலட்சுமிகள் வருவாங்க. நடிகை தம்பி பட கதாநாயகி பூஜா வரும். பிரான்ஸ் இருக்குது யாழ்மதின்னு ஒரு பெண்ணு வரும். வந்துட்டே இருக்கும். இன்னும் காலம் நிறைய இருக்கு. நிறைய புகார் வரும். புகாரில் எது உண்மை எது ஆதாரம் இருக்குன்னு அதை விசாரிக்க வேண்டியது நீதிமன்றமும் காவல்துறை. ஒரு அரசியல் தலைவர் வளர்றாருனாலே பெரிய விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும். ஆமா, பயங்கள் இருக்கதான் செய்யும். ஆமா, இதெல்லாம் வந்து வெளியே தெரியதான் செய்யுது. அப்படிதான் இருக்குமா? இல்லை, அரசியல் என்பதை நீங்கள் பணம் சம்பாதிப்பது, பணம் வந்த பிறகு உல்லாசமாக இருப்பது, பல பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவது, பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய பொழுதுபோக்கு இதுதான் அரசியலை. அப்போ அதில் சீமானும் விதிவிலக்கு இல்லை. அப்போ பல விஜயலட்சுமிகள் பயந்துட்டு பொது வெளியில் வராமல் இருக்காங்க. ஒரு விஜயலட்சுமி வந்திருக்கு, ஒரு பூஜா வந்திருக்கு. இனிமேல் பல பேர் இனி வளர வளர பல பேர் வருவாங்க. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாருன்றது சொல்கிறத ஏற்றுக்கிறேன்.
ஆன்லைன் ஃபேன்ஸ் கிளப்ன்றது எப்படி கூடுறாங்க அவர்களுக்கு அந்த பணப்பலம் அந்த வர வேண்டாம் எப்படி கிடைக்குது? அஜித்தை பொறுத்தவரைக்கும் எவனும் எப்படி விடாமுயற்சி திரைப்படம் வெளியே வருது. எதா இருக்குது சார். அடுத்தது வந்து குட் பேட் அக்லின்னு ஒரு திரைப்படம் வெளியே வருது. பையா பின்னாடி போனா அவரா பொறுத்து. அப்ப நான் நடிக்கிற படத்துக்கு யாரும் வரக்கூடாது. வரக்கூடாதுன்னு சொல்லல. கொண்டாட்டங்கள் ரெண்டு ஒண்ணுதான். வேண்டான்னு சொல்லக்கூடிய நடிகர் ரஜித் குமார் ரசிகர் மன்றம் வேண்டாம் சொல்லக்கூடியவர் தன்னுடைய ரசிகர் ஒருத்தர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காரு, இறந்து போயிருக்காரு. பாதிக்கப்பட்டிருக்கிறத விட இறந்து போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த மாதிரியான உயிரிழப்பு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு சொல்ல மாட்டாரான்னு கேட்கிறேன்.